இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரிசப்ஷன் ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறதுனால உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே. அதெல்லாம் பண்ணிடலாம் ஆண்டி. கல்யாணமா நடக்காதனால எங்களுக்கு வேண்டியவங்கலாம் ரிசப்ஷனுக்கு தான் கூப்பிடுவோம். அதனால ஏற்பாடுலாம் கொஞ்சம் நல்லபடியா பண்ணுங்க. என்ன தேதியில பண்ணணும், எந்த மண்டபத்துல வச்சு பண்ணணும், மத்த விஷயத்தெல்லாம் நாங்க போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அப்ப நாங்க கிளம்புறோம், கொஞ்சம் வேலை இருக்கு. வரேங்க. வரோமா? வரேன் சார். வரோமா? என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நீ சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல எங்களுக்கு உன் மேல கொஞ்சம் வருத்தம் தாம்மா. அங்க நீ ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுல எங்களுக்கு சந்தோஷம் தாம்மா. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ரிசப்ஷனும் கல்யாணமும் நம்மள பண்ண சொல்றாங்களேம்மா. பா, நீங்களா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறப்போ ரிசப்ஷன் கல்யாணம்லாம் நடத்த மாட்டீங்களா? நடத்துவீங்கல்ல? நடத்துவோமா, ஆனா நம்மளால என்ன முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல. நாம நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி பண்ணுவோம். ஆனா அவங்க கேட்கறது ரொம்ப ஆடம்பரமா இருக்குமா. நம்மளால இதை பண்ண முடியுமான்னு அவங்க ஒரு தடவை யோசிச்சிருக்கலாமா. நீயும் அவங்க கேட்டதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்ட. இதெல்லாம் எப்படிமா பண்ண முடியும்? அப்பா அப்பா நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க என்னதான் அவங்க கேட்டாலும் நாம தான் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு போகணும். எப்படியும் தீபாக்காக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே. இப்ப அம்மா மட்டும் இருந்திருந்தா அவங்களே முன்னாடி நின்னு இந்த ரிசப்ஷனையும் கல்யாணத்தையும் நடத்திருப்பாங்கல்ல. இதான் அவங்களோட ஆசையா இருந்திருக்கும். நாமளும் அதே மாதிரி எப்படியாவது நடத்திடலாம்ப்பா. ஏம்மா, காசுக்கு எங்கம்மா போறது? எனக்கு மட்டும் அவ கல்யாணத்தை நல்லபடியா பண்ணணும்னு ஆசை இல்லையா? நம்மளால எப்படிமா அவங்க கேட்ட மாதிரி பெருசா பண்ண முடியும்? நம்ம கையில இருக்கிற காசு, சேர்த்து வச்சிருக்கிற காசு, சீட்டு போட்டது எல்லாத்தையும் கூட்டி எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். அதுக்கப்புறம் தேவைப்படுற காசுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். அப்ப கூட வெளியே கடன் வாங்கலான்னு உங்களுக்கு தோணலல? இருங்க, எனக்கு என்னமோ நம்ம கையில இருக்கிறதெல்லாம் பத்தும் தோணல. நம்ம ஏதாவது கம்மியா பண்ண போய் அவங்க கோச்சுக்க போறாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி பண்ணணும்னா வெளியே எங்கேயாச்சும் பணம் வாங்கிதான் ஆகணும். என்ன பேச்சு பேசுற நீ? கடன் வாங்க சொல்றியா? ஏற்கனவே இந்த குடும்ப கடன் பட்டது பத்தாது. அப்பா, நீங்க ஏன்பா டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்ன ஆனாலும் ஒரு ரூபா கூட நான் கடன் வாங்க மாட்டேன். கடன் வாங்காம எப்படி இந்த கல்யாணத்தை பண்றதுன்னு யோசிப்போம். கண்டிப்பா நம்மளால முடியும்பா. இங்க பார், கடன் வாங்க வேண்டாம்னு சொல்லி சொல்லி என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுறாத. என்னால கார்த்திக் இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும்னா அவங்க கேட்டுதான் பண்ணிதான் ஆகணும். நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இப்ப நீ கல்யாண பொண்ணு, இது நினைச்சுலாம் நீ கவலைப்படக்கூடாது. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீ கூலா டென்ஷன் ஆகாம இரு. என்ன? சரி.